இது வந்து ஸ்ப்ளெண்டர் வண்டி. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்க வண்டி உரிமி போகுது, வண்டி ரேஸ் ஆகுது, வண்டி போக மாட்டுது. இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட்டை போச்சு. கிளச்சு பிளேட்டு வந்து இதில் வந்து பார்த்தா தெரியாது. இதில் 4 பிளேட் வரும், காரக் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு 3 பிளேட்டு வரும். ஆமாம், இதில் வந்து பார்த்தோம்னா விவரம் சரியாக தெரியாது. ஓட்டி பார்க்குற வச்சு தான் அது மாற்றுறது, கிளச்சு பிளேட்டு போச்சு போகலைங்கிறது. ஆமாம், இந்த கிளச்சு பிளேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த இருப்பாங்க கிளச்சு பிளேட்டு. இது வந்து காரக் பிளேட்டு. இது எவ்வளோ எம்ஆர்பி? ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன் பாருங்க. ஒரிஜினல் எம்ஆர்பி எவ்வளோ? 392 ரூபா ஒரிஜினல். உள்ள 4 பிளேட்டு வரும். ஒரு பிளேட்டு 98 ரூபா அதிலே போட்டுருக்காம பாருங்க. 4 பிளேட்டுக்கு கணக்கு பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டீல் பிளேட்டு தான் இருப்பாங்க. ஸ்டீல் பிளேட்டு ஒரு பிளேட்டு 45 ரூபா, 3 பிளேட்டு 135 ரூபா போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். வாங்கி மாட்டிங்கன்னா ஒரிஜினலாக வாங்கி மாட்டுங்க. நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுலனாக்கு இந்த பிளேட்டை வந்து தேய்ச்சி தான் போடுவோம். காரக் பிளேட்டு மாற்ற மாட்டோம், தேய்ச்சி போடுவோம். அப்போ ஸ்பேர் இருந்துச்சா இல்லை வந்துச்சா வரலையானு சரியாக விவரம் தெரியல. ஆனால் இப்போ வந்து காரக் பிளேட் வந்து ஈஸியாக வருது இந்த கடைக்கு போங்க. ஆனால் காரக் பிளேட் வருது, ரேட்டு கம்மி தான். ஒரிஜினலே ரேட்டு கம்மி தான். அதனால் வந்து மாற்றி விட்டுருங்க பெரும்பாலும். ஆமாம், இல்லாட்டினாக்க இது ஒரு கம்ப்ளைண்ட் இங்கே வந்துட்டுருக்கு. இந்த காரக் பிளேட்டு தான் ரேட்டு கூட 390 ரூபா போட்டிருக்கு. ஆமாம், ஸ்டீல் பிளேட்டு வந்து 135 ரூபா போட்டிருக்கு. ஆமாம், அதனால் பெரும்பாலும் என்ன செய்யுங்க, பிளேட்டு மாற்றல 2 பிளேட்டு செட்டாக மாற்றி விட்டுருங்க. ஒரிஜினலால் மாற்றி விடுங்க. இதை நிறைய இடத்துல தேய்ச்சி போடுவாங்க. தேய்ச்சி போட்டு ஓகேனா சரி, இல்லாட்டினா மாற்றி தான் ஆகணும் இந்த ஸ்டீல் பிளேட்டு. ஆமாம், இதோட இன்னொன்று என்னென்னாக்க இந்த பிளேட் எல்லாம் மாற்றும்போது கிளச்சு கேபிளும் வாங்கிக்கிடுங்க. கிளச்சு கேபிள் இது வேறு கம்பெனி தான், அவங்க சுக்லஜித்து இதுவும் நல்ல கம்பெனி தான். கேபிள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுக்காண்டி இந்த கேபிள் வாங்கியிருக்கேன். இல்லாட்டி ஒரிஜினல் தான் வாங்குவேன். இது கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. இந்த கேபிள் எவ்வளோன்னா 105 ரூபா. ஒரிஜினல் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் வராது, 5-10 ரூபா தான் வித்தியாசம் வரும் கேபிள் ஐட்டம். ஆமாம், அதனால் வந்து கிளச்சு கேபிள் சேர்த்து வாங்கிட்டேன். கிளச்சு பிளேட்டு மாற்றும்போது கிளச்சு கேபிளும் சேர்த்து மாற்றி விடுங்க. அதுக்கு இன்னும் உங்கள் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்.